மோடி அரசு பேடி அரசா? ரகுலி மோடி அரசு பேடி அரசா? ரவுடி ராகுலிடம் இருந்து நாட்டை மீட்க வேண்டும், இல்லாட்டி நாட்டை கொடுத்துருங்க. அவனுக்கு பயந்துட்டு டெல்லியில் நடந்த போராட்டத்துக்கே எல்லாம் பணிஞ்சிருக்கீங்க. அந்த சுட்டுத்தள்ள வேண்டியவங்களையெல்லாம் விடுதலை பண்ணிக்கிறீங்க, நடவடிக்கைங்கிறீங்க. கொள்ளைக்காரன் போலீஸை அடித்தவன் உதச்சவன், ரோடு கடை கண்ணியெல்லாம் பேத்தவன், கார் தீ வச்சு கொடுத்தவன். இப்போ அப்புறம் ஒருத்தர் பெட்ரோல் டேங்கில் ஜீப் பெட்ரோல் டேங்கில் தீக்குச்சி உரசு போடுறேன். இவனையெல்லாம் விட்டு வைக்க சொல்கிறாங்களா? இவனெல்லாம் இப்பேற்பட்ட அவங்கள வச்சுட்டா இந்த மோடி சர்க்கார் ஆட்சி பண்ணுது. ஒன்று திறமையான அதாவது அங்கே சீனாவளியாட்டா, அது இல்லாட்டி அரபு நாட்டிலாட்ட கடுமையான சட்டங்கள் கொண்டு வந்து ஆட்சி செய்ய, இல்லாட்டி அவங்கக்கிட்ட நாட்டை கொடுத்துட்டு நீங்களே ஒரு அடுத்த ரிஷிகேஷில் போய் தவம் இருக்கிற ஆள், நீங்கள் அங்கே போயிருங்க. இங்கே உங்களுக்கு பொருந்தாது. கடுமையான சட்டத்தின் மூலம் நாட்டை காப்பாற்றுங்க, மக்களை காப்பாற்று, இந்து தர்மத்தை காப்பாற்றுங்க, சனா தர்மத்தை காப்பாற்றுங்க. எவனெல்லாம் பாரதத்தில் தேசத்துக்கு எதிராக போடுறாங்களோ அவங்களெல்லாம் செயலில் போடு. தமிழகத்தில் அந்த நிலை அதிகமாக இருக்குது. அவங்களெல்லாம் பிடிச்சி செயலில் போட்டு அவங்கள சுட்டு தள்ளக்கூடாது, கொல்லக்கூடாது. அந்த நேஷ்னல் ஹைவேஸ் ரோடு போடுறது, அப்படி இல்லைன்ட்டா ரயில்வேக்கு கேங்மேன் வேலை பார்க்குறது, இப்படி பல்வேறு வேலை கொடுக்கணும். அவன் வாழ்நாள் முழுக்க அந்த வேலையிலேயே ஈடுபடுகிற அளவுக்கு அவனையெல்லாம் பயன்படுத்துங்க. உடனடியாக இந்த ராகுல் கான் 10 தடவை வெளிநாட்டு தப்பி ஓடிக்கிட்டு இருக்கிறான், பாதுகாப்பு பிரிவில் இருக்கிறவன். அவன் 10 தேசத்தில் 10 பொம்பளைகளை வச்சுக்கிறான்னு இதெல்லாம் பேசிக்கிறாங்க, ரேஸ் கோர்ஸில் பேசிக்கிறாங்க. ஆகவே இந்த நாட்டை காப்பாற்றுவதற்கு விஸ்வகுருவாக இருக்கிற நரேந்திர மோடி உலகமே தலைவணங்குது, அவருடைய கருத்து கேட்குது. இங்கே மோசமான ஒரு நடவடிக்கை இருந்திருக்குது, வேடிக்கை பார்க்குது மத்திய அரசு அதிகாரிகளை எல்லாம் டிஸ்மிஸ் பண்ணு. சட்ட நடவடிக்கை ஒழுங்காக எடுக்காதவனை. தர்மேந்திர பிரதான் நல்லவர், ஆனால் அதிகாரிகள் பண்ணுற தப்புக்கு அவர் என்ன பண்ணுவார்? ஜெய்